தாய் அப்படின்றது உலகத்திலேயே ஒரு உன்னதமான ஒரு படைப்பு. அம்மா ஒரு புதிய உயிரை உலகத்துக்கு கொடுக்கும் பொழுது சொல்ல முடியாத கஷ்டங்கள், சொல்ல முடியாத வேதனைகளை தாண்டி தான் அந்த உயிரை உலகத்துக்கு கொடுத்திருப்பாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும், ஒவ்வொரு படைப்புகளும் ஒரு குழந்தையை பிரசவிக்கும் போது அல்லது ஒரு புதிய உயிரை கொடுக்கும் பொழுது அது பல கஷ்டங்கள், பல துன்பங்களை தாண்டி தான் வருது. அதுக்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் தான் இந்த சல்மன் மீன்கள். சல்மன் மீன்கள் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் வகையை சார்ந்தது. இந்த மீன்கள்ல ஒமேகா 3 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எண்ணெய் வகை, கொழுப்பு வகை காணப்படுது. இந்த மீன்கள் நன்னீர்ல தான் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குது. ஆற்று படுக்கைகள் அல்லது கற்களுக்கு இடையில தான் போய் முட்டை போடுது. இந்த முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற இந்த மீன்கள் ஆறும் கடலும் சேர்ற கழிமுக பகுதியில வளர்ந்து கடல்ல போய் முதிர்ச்சி அடையுது. முதிர்ச்சி அடைகிற மீன்கள் முட்டையிறதுக்காக மீண்டும் அது எங்க பிறந்ததோ அதே நன்னீருக்கு திருப்பி போகுது. பல மைல்கள், பல தூரங்களை தாண்டி நீருக்கு எதிர் திசையில தான் போகுது. இந்த சல்மன் அப்படின்றது தமிழ் பேர் இல்ல. இந்த சல்மன் அப்படின்றது ஒரு லத்தீன் பேர். இந்த லத்தீன் பேருக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா குதித்தல் அப்படின்னு சொல்லி பொருள்படுமா. ஏன் அப்படின்னு சொன்னா பல தடைகள், நீர்வீழ்ச்சிகளையும் தாண்டி இந்த மீன்கள் பாஞ்சி குதிச்சு அந்த நன்னீருக்கு சென்று அங்க போய் தன்னோட உயிர்களை புதுப்பிக்கிறதா சொல்லப்படுது. அங்க போய் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற மீன்கள் 2 வாரத்துல முட்டையிட்டு உடல் பலவீனமாகி இறந்து போகுது. மீண்டும் அங்க பொறிக்கிற மீன்கள் மறுபடி அதே மாதிரி கழிமுக பகுதியில வளர்ந்து மீண்டும் மீண்டும் இதுதான் வாழ்க்கை வட்டமா இருக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, தாய்மை அப்படின்றது உலகத்திலேயே ஒரு உன்னதமான ஒரு படைப்பு. இந்த மீன்களும் நோய்வாய்ப்பட்டோ இல்லைன்னு சொன்னா வேற ஒரு உயிரினத்தால கடிப்பட்டோ இன்னொரு உயிரினத்துக்கு உணவாகியோ இது இறந்து போகல. ஒரு புதிய உயிரை உலகத்துக்கு கொடுத்துட்டு அந்த உடல் ஏலாம தான் அந்த மீன்களும் இறந்து போகுது. தாய்மை அப்படின்றது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம விலங்குகளுக்குமே ஒரு மகத்துவமான விஷயம். இதுல இருந்து நாங்க விளங்கி கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தாய்மை என்றது எவ்வளவு உறவினர்கள், எவ்வளவு உயிர்கள் இருந்தாலும் உலகத்துல எல்லாத்தையும் விட அம்மா, தாய்மை அப்படின்றது ஒரு மகத்துவமான ஒரு விஷயம்.